முதல் பிரச்சனை வந்து என்னன்னா, வஜிரெக்ஸோட ஓனர் யாரு? 2 பேரும் நாங்க பொறுப்பே கிடையாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப, நம்ம யார்கிட்ட போய் நிக்க முடியும்? இது வந்து மக்களோட அஜாக்கிரதை தான். இம்பார்ட்டன்ட் இப்போ உடனே பண்ண வேண்டியது என்னன்னா, வித்ட்ராயல்ஸை இருக்க அசெட்டுக்கு ஓப்பன் பண்ணி விடணும். ஆனா இப்பயுமே நீங்க வந்து வஜிரெக்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, பைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் இருக்கு. சார் ஆல்சோ இப்போ இந்தியா தான் நம்பர் ஒன்ல இருக்காங்க அதிகபட்சமான யூசர்ஸ் கிரிப்டோன்னு வந்து பார்க்கும்போது. அண்ட் இப்போதைக்கு டெம்பரரியா லாஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் இதுவா இருக்கனால மேபி அந்த அளவுக்கு வால்யூம் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல நடக்கல. பட் வெளியே இருக்க ஃபாரின் கம்பெனிஸ் லைக் பினான்ஸ் ஆர் ஓவர்சி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஏன் முன் வரல? இந்த சுச்சுவேஷன்லயாவது வஜிரெக்ஸ் அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்ல. அதுதான் இங்க முதல் பிரச்சனை வந்து என்னன்னா, வஜிரெக்ஸோட ஓனர் யாரு? ஒரு பிசினஸ் ஒருத்தவங்க வாங்கணும், வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்சோ இல்ல இந்தியால இருக்க இன்னொரு கம்பெனியோ வாங்கணும் அப்படின்னா, அது யாரோட ஓனர் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிளியரா பார்த்து தான் வாங்குவாங்க. இந்த பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேஸ் சொன்னல இந்த 2700 கோடி அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த கேஸ் இன்னும் எனக்கு தெரிஞ்சு முடிக்கல. ஓகே, அந்த கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து யாரு இது தப்பு பண்ணாங்கிறது தெளிவா ப்ரூவ் ஆகல. அந்த 2700 கோடியை திருப்பி இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கும் வந்து கவர்மெண்ட் இந்த வழி தெரியல. அது வரைக்கும் அந்த கேஸ் ஓப்பனா இருக்கும். ஸோ இப்போ வஜிரெக்ஸ் மேல கேஸ் இருக்கப்ப எப்படி அந்த வஜிரெக்ஸை வாங்குவாங்கங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, விஷயம் வந்து என்னன்னா, வஜிரெக்ஸை வந்து பினான்ஸ் அக்வயர் பண்ணப்ப இந்த WRX டோக்கன்ஸையும் ஃபுல் கண்ட்ரோல் பைனான்ஸ் எடுத்துட்டாங்க. ஆமா. ஓகே, WRX இஷ்யூ பண்ணப்ப என்ன வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னா, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வஜிரெக்ஸ்ல இருந்து வர லாபத்துல ஒரு பகுதி வந்து இதை வந்து வாங்கி எரிச்சிடுவோம், டோக்கன் பர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா. சோ 2021 டிசம்பருக்கு அப்புறம் இந்த பர்ன் நடக்கவே இல்லை. ஓகே, லாஸ்ட் 2 வருஷமா இது பர்ன் நடக்கல. சோ கம்யூனிட்டி வந்து கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி சொன்னீங்களே நடக்கலையே அப்படின்ட்டு. அப்ப வந்து திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 600 மில்லியன் வஜிரெக்ஸ் டோக்கன்ஸ், கிட்டத்தட்ட $60 மில்லியன் வந்து திருப்பி இதுவும் ஒரு 500 கோடி அது வந்து பைனான்ஸ் கிட்ட தான் இருக்கு. WRX செயினையும் வந்து இப்ப பைனான்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க, எங்க கிட்ட எந்த இதுவுமே இல்ல அப்படின்ட்டு. இப்ப WRXே வந்து பாத்தீங்கன்னா வஜிரெக்ஸ் தவிர வேற எந்த யூஸ் கேஸுமே கிடையாது. வஜிரெக்ஸ்க்கு ஃபீஸ் பே பண்றதுக்கான ஒரு காயின், அதை ரெஃபர் பண்ணதுக்கு ட்ரேட் பண்ணதுக்குலாம் வந்து வஜிரெக்ஸ் கிஃப்டா கொடுத்தாங்க. சில பேர் IEO-ல போய் வாங்கினாங்க, சில பேர் வந்து இதுல போய் வாங்கினாங்க. ஓகே, இந்த பிரச்சனையும் வந்து ரிசால்வ் ஆகாம இருக்குது. சோ இப்ப நார்மலா ஒரு ஹேக் நடந்ததுன்னா இந்த 2 ஆப்ஷன் நீங்க சொன்ன 2 ஆப்ஷன் தான். ஒன்னு வந்து பிட்ஃபினெக்ஸ்லாம் வந்து ஒரு டோக்கன் ரிலீஸ் பண்ணி லாபத்துல வச்சு அந்த டோக்கனை வாங்கி 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 மக்களோட இதை ஈடுகட்டினாங்க. அது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் இல்ல வேற யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு அந்த காசை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துடலாம். ரெண்டுமே வந்து ஏற்கனவே பிரச்சனை. அந்த பிரச்சனை தெளிவாகாம புதுசா ஒரு பையர் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, சோ அதான் இப்ப பைனான்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க வந்து வஜிரெக்ஸ் ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி அவங்க கிட்டத்தட்ட பாதி வாங்கிட்டாங்க, மிச்சம் மொத்தத்தையும் வாங்கிட்டு இந்தியால லான்ச் பண்றது அது ஒண்ணு. இல்ல அப்படின்னா எனக்கும் வஜிரெக்ஸும் சம்பந்தமே இல்ல, யார் வேணா அதை வாங்கிக்கலாம், ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அப்பயும் வந்து புது பையருக்கு ஈஸியா இருக்கும். ஆனா கோர்ட்ல கேஸ் இருக்கப்ப புது பையர் வந்து வர்றது கஷ்டம். மெயின் ஃபேஸ் வந்து நிஷல் அவருதானா இன்னுமே கூட? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நீங்க சொன்னதுதான், ஷார்டியம் கிட்ட போயிட்டாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்டியம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷார்டியமும் வந்து ஆனா வந்து அந்த அளவுக்கு நல்லா போன மாதிரி தெரியல. ஓகே, அவங்க மெயின் நெட் ரொம்ப டிலே ஆச்சு. இப்ப அந்த இதுவும் வந்து கம்மியாயிடுச்சு. சோ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3-4 மாசமா வந்து நிஷல் வந்து வஜிரெக்ஸ் பத்தி தான் வந்து போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த லவ்லில ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு டோக்கன் வந்து திடீர்னு மாத்திக்கிட்டாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் கம்யூனிட்டி கேட்டப்ப நிஷல் தான் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு. திரும்பி கிட்டத்தட்ட வஜிரெக்ஸ் அவர் கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த விஷயம் நடந்துருச்சு. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நிஷல் தான் வந்து எல்லா ட்வீட்ஸுமே போடுறது, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிஷல் தான் பண்றாங்க. சோ அதனால வந்து இப்ப ஃபேஸ் ஆஃப் வஜிரெக்ஸ்னா நிஷல் தான் இந்த மொமெண்ட்ல. பினான்ஸ் வந்து கிட்டத்தட்ட கை கழுவிட்டான், என் பேர் யூஸ் பண்ணாத, எங்கேயுமே யூஸ் பண்ணாதான் சொல்றான். ஆனா இப்பயுமே நீங்க வந்து வஜிரெக்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா பைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் இருக்கு. பைனான்ஸ்ங்கிற வார்த்தை அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இன்னைக்கு கூட வந்து மென்ஷன் ஆயிருக்கு. சோ அந்த இது வந்து இன்னும் கிளியர் ஆகல. ஆனா இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்தும் ஒரு லாயலான கஸ்டமர் பேஸ் இன்னமும் கூட இருந்ததுக்கு அவங்க அட்லீஸ்ட் காப்பாத்தி இருக்கலாம் இந்த அளவுக்குலாம் நடக்காம. அப்போ கூட அவங்களோட கம்யூனிட்டியே கவனிக்கல. லைக் லிட்டரலா உங்களோட லாஸ் தான் அது அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டி தலையில கட்டுற மாதிரி. ப்ராடக்ட் வஜிரெக்ஸ் வந்து நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. நிறைய பேர் வந்து என்னென்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்ப டெத்தரை பத்தி அப்பப்ப தப்பா பேசுவாங்க, யூஎஸ்ல பேன் பண்ணிட்டாங்க, சைனால பேன் பண்ணிட்டானுவாங்க. அதனால வந்து டீஜன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, நிறைய பேருக்கு வந்து இப்ப சோஷியல் மீடியால இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாது. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வந்துச்சு, இல்ல SMS வந்துச்சு, இல்ல டிவி நியூஸ், இல்ல நியூஸ் பேப்பர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும். ட்விட்டர்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ அதுல எத்தனை பேர் வந்து ட்விட்டர்ல நியூஸ் எல்லாம் பாக்குறாங்க. அண்ட் ஒரு அந்த பிரச்சனை நடந்தப்ப நிறைய பேர் காசை வெளில எடுத்திருப்பாங்க. அப்புறம் அதை பத்தி ஒன்னும் பெருசா யாரும் பேசாதப்ப திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா காசை உள்ள போட்டு திருப்பி ட்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம். சோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், நம்மளுக்கு கரெக்டா தெரியல. ஆனா இது வந்து மக்களோட அஜாக்கிரதை தான். ஏன்னா வந்து ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க? அவரும் வந்து இது என்னுடைய
ப்ராப்பர்ட்டி இல்லைங்கிறாரு. நார்மலா இப்படி இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. 2 பேரும் வந்து எனக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க 2 பேர்கிட்ட போய் கேட்கலாம். உன்னோட பிரச்சனை பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, நீ தானே சொன்ன உன்னோட ப்ராப்பர்ட்டின்னு, இப்போ உன் ப்ராப்பர்ட்டியில் நடந்ததுக்கு நீ தான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் நாங்க பொறுப்பே கிடையாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நம்ம யார்கிட்ட போய் நிக்க முடியும்? ஸோ அது சரி. வந்து அந்த டைம்ல நிறைய பேர் பேசினாங்க. ஆனா இது பெரிய இஷ்யூ ஆகல. ஸோ மேனேஜ் பண்ணி அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது இன்னுமே கஷ்டமா இருக்குது. இந்த எந்த பிரச்சனையும் ஹிஸ்டரி இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் யாராவது வந்து வாங்கியிருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி டோக்கன் இஷ்யூ பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனா ஏற்கனவே ஒரு பேக்லாக் இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க இது பண்ண முடியும். சார், இப்போ நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபவுண்டர்னால நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இப்போ வஜிரெக்ஸோட ஃபவுண்டர் நீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க சார்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி? ஆக்சுவலா அந்த 3 பிரச்சனை சொன்னேன்ல, அந்த 3 பிரச்சனையுமே சால்வ் பண்ணணும். முதல் விஷயம் வந்து எப்படி ஹேக் நடந்ததுங்கிறத வந்து ஃபுல்லா வந்து ஆராய்ஞ்சு அதுக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். மக்களுக்கும் வந்து தெரியணும் யார் சைடுல மிஸ்டேக்கு, எங்க கேர்லெஸ்னஸ் நடந்தது அப்படின்ட்டு. பிளஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு லேர்னிங் இந்த மாதிரி திருப்பி இந்த இண்டஸ்ட்ரிக்கு நடக்கக்கூடாதுன்ட்டு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா இந்த 45% வந்து எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 2-3 விஷயங்கள் வந்து அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் வெரி குட். இந்த டோக்கன்ஸ் எந்தெந்த டோக்கன்ஸ் தொலைஞ்சு போச்சோ அந்த டோக்கன் காரங்கிட்டும் பேசுறாங்க ஏதாவது ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்ட்டு. ஆனா அது எல்லாத்தையும் அவன் எத்திரியமா கன்வெர்ட் பண்ணிட்டான். ஆனா இந்த டோக்கன்ஸ்லாம் ஏர் டிராப் மூலமா கஸ்டமர்ஸை காம்பன்சேட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அவங்க செக் பண்றாங்க. இது யூஎஸ்டிடி அந்த பிரச்சனை இல்ல, அது அப்படியே வந்து டார்மண்டா ஃப்ரீஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மின்ட் பண்ணிப்பாங்கல்ல. ஆமா, யூஎஸ்டிடியை ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஆனா வந்து இப்ப ஹேக்கர் யூஎஸ்டிடியில வச்சுக்கல, எல்லாத்தையும் வந்து உடனே கன்வெர்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால வந்து அதுவுமே வந்து இப்போதைக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆனா ஏர் டிராப் மாதிரி இப்போ ஒரு டோக்கன் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஏர் டிராப் கொடுக்கலாம். அந்த மூலமா இதை குறைக்கலாம். இன்னொன்னு அவங்க சொல்லாத விஷயம் வந்து என்னன்னா வஜிரெக்ஸோட ப்ராஃபிட்ல ஒரு பர்சன்டேஜ் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸையும் வந்து இதுக்கு யூஸ் பண்ணி, ஏன்னா கஸ்டமரோட லாஸ் எல்லாம் குறைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க ப்ராஃபிட்டை வெளில எடுக்கணும். அதுதான் வந்து நியாயம். இது வந்து ஒரு ஆனா இந்த 2 விஷயத்துக்கும் வந்து டைம் எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, எப்படி நடந்துச்சுன்னு பாக்குறதும் சரி, எப்படி நடந்துச்சுன்னு பாக்குறது ஒரு லேர்னிங் தான். அதனால கஸ்டமர் அஃபெக்ட் ஆன கஸ்டமர்ஸ்க்கு பெருசா வந்து ஒரு இது கிடையாது, ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கிடையாது. செகண்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்கு. ஆனா அது எப்ப அந்த ரெக்கவரி நடக்கும், எப்ப வந்து இப்ப அவங்க விற்கவும் ட்ரை பண்றாங்க வஜிரெக்ஸை. நிறைய விஷயங்கள் மூலமா இந்த 45% ஹோலை க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. இதுவும் வந்து உடனே நடக்காது. இன்னைக்கு ஒரு கம்பெனி வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த டூ டிலிஜென்ஸ்லாம் பண்ணி இந்த லீகல் இதெல்லாம் பண்ணி அது 1-2 மாசம் ஆயிடும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ உடனே பண்ண வேண்டியது என்னன்னா வித்ட்ராயல்ஸை இருக்க அசெட்டுக்கு ஓபன் பண்ணி விடணும். ஐஎன்ஆர் கூட ஓபன் பண்ணல அவங்க இன்னும். ஆமா, ஐஎன்ஆர் கூட ஓபன் பண்ணல. சரி, 18ஆம் தேதி வித்ட்ராயலை க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னு எல்லாருக்குமே தெரியும், யாருமே கேள்வியே கேட்கல. ஏன்னா ஒரு ஹேக் நடந்திருக்கு அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியற வரைக்கும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாம ஃபுல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் இது பண்றதுதான். எப்படி நம்ம ஃபோன் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா நம்ம ஆன் பண்ண மாட்டோம், ஃபுல்லா ட்ரை ஆகி சரி சேஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஆன் பண்ணுவோங்கிற மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ ஹேக் நடந்துருச்சு, சரி என்னன்னு பார்ப்போம், அனலிசிஸ் பண்ணிட்டு அனலிசிஸ் முடிச்சு அவங்க ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஓகே, சிஸ்டம் உள்ள எதுவும் ஹேக்கும் நடக்கல, சிஸ்டம்க்கு வெளியில அந்த லிமினல் வேலெட் அந்த வேலெட்ல தான் ஹேக் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ ஓபன் பண்றதுல செக்யூரிட்டி பிரச்சனை எதுவும் கிடையாது. அதனால உடனடியா ஓபன் பண்ணணும். ஐஎன்ஆர்ல ஃபுல்லாவே வித்ட்ராவல் ஓபன் பண்ணிடுங்க. கிரிப்டோல அட்லீஸ்ட் நான் கிரிப்டோ ஹேக் ஆகாத அசெட்ஸ்ல 55% அளவுக்கு மாதிரி ஓபன் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் வந்து இப்ப நாளைக்கே வந்து இந்த அசெட்ஸ்லாம் 30% கீழே விழுந்துச்சு அப்படின்னா மக்களால விற்க முடியாது. மக்கள்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கணும். இப்ப 55% இருக்குது, அது 40% 30% குறைச்சிடும். போட்ட 100 ரூபா 55 ரூபாயா இருக்கு. அந்த 55 ரூபாயுமே வந்து 55 ரூபா கிடைக்குமா இல்ல அதோட கம்மியா கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து கஸ்டமர் டாக்ஸஸ் இல்ல. சோ அது வந்து அவங்க பண்ற பெரிய தப்பு. இன்னொன்னு வந்து அஸ் இண்டஸ்ட்ரி, ஓவரால் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பெரிய தப்பு பண்றாங்கன்னா கிரிப்டோ வித்ட்ராயல்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது ரிஸ்க் விஷயத்துல. ஆனா இது எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்சால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சை பிரைமரிலி ட்ரேடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸ்டோர் பண்றது வந்து அஸ் அ கன்வீனியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றது அவங்களோட இஷ்டம். நீங்க இது சொல்லும் போது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் நிறைய மெசேஜ் வந்தது. எல்லா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்மே ரீசெண்டா அதுவும் ரொம்ப கிரிப்டோ ட்ரையல்ஸ் வந்து கம்மி பண்ண மாதிரி இது மேபி ஒரு தனி செஷன் நம்ம வந்து பிளான் பண்ணுவோமா? இது பின்னாடி இருக்க ரெகுலேஷன் எக்ஸ்சேஞ்ச் சைட்ல, ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு யூசருக்கு தான் ஆப்வியஸா பெனிஃபிட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரெகுலேஷன் மூலமா இது பண்றாங்க. அது ஆக்சுவலா கவர்மெண்ட் சைட்ல இருந்து யாருமே வந்து வித்ட்ராயல் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லல. ஆனா சில இடத்துல இஷ்யூஸ் வருது. வித்ட்ராயல் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த கிரிப்டோ தப்பான இதுக்கு பயன்படுது, இல்லைன்னா வந்து யாராவது ஸ்கேமர்கிட்ட போய் அந்த கிரிப்டோ விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் மூலமா சின்ன சின்ன இஷ்யூஸ் வருது. ஆனா இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். அஸ் எக்ஸ்சேஞ்ச் நாங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், எங்களோட பொறுப்பு. அதுக்கு நாங்க வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கேட்கிறோம், ப்ரூஃப் கேட்கிறோம், நாங்க அதை வந்து வெரிஃபை பண்றோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாங்க பண்ண முடியும். ஸோ இப்போ ஜியோடசால ஓபன் பண்ணி வைக்க முடியும்
முடியுது கிரிப்டோ வித்ட்ராயல் அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியும். அஸ் இண்டஸ்ட்ரி எதுக்கு ரிஸ்க், நம்ம பாட்டுக்கு எல்லாருக்குமே க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா கிரிப்டோ விஷயத்துல இட் இஸ் சப்போஸ் டு பி டீசென்ட்ரலைஸ்ட். ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டிட்ட கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்து இது. ஸோ கஸ்டமர் விரும்பி வச்சாங்கன்னா ஓகே, ஆனா கஸ்டமர் நீ வச்சுதான் ஆகணும், நான் உனக்கு வித்ட்ரா தரமாட்டேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துலயுமே நியாயம் கிடையாது. சார் இப்போ நீங்க ஃபுல்லா செல்ஃப் கஸ்டடி தான் அதிகமா ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க உங்க எக்ஸ்சேஞ்ச் விடவும். ஸோ அதனால இதை பத்தி ஒரு தனி செஷன்ல, ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெயில் கான்வர்சேஷன் ஜியோடெஸ் யூஸ் கண்டிப்பா பண்றோம் கண்டிப்பா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ஆனா ஒரு காயின் டிசிஎக்ஸ் விட விட்ராயல் லிமிட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் த டே ஒரு 20-30,000 லைக் ரொம்ப அதிகம். நான் வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்டேஷன் அதுக்கு தேவைப்படும். அதாவது வித்ரா வந்து 50 லட்சம் 1 கோடி கூட நாங்க லிமிட் தரோம். ஆனா அது வந்து என்ன பர்பஸ், எதுக்காக யூஸ் பண்றாங்க, அவங்க எந்த பிரச்சனையிலும் போயிட்டு மாட்டிக்க மாட்டாங்கல்ல. இப்ப P2Pல நிறைய இஷ்யூஸ் வருது. இதெல்லாமே அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க எல்லாமே ஓகேன்னு சொன்னாங்கன்னா நாங்க படிப்படியா லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப டெய்லி வித்ரால்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு, பெரிய பெரிய வித்ரால்ஸும் நடக்குது. ஆனா எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும். அதுக்கு நாங்க வந்து ப்ரூஃப் கேட்கணும். நீங்க ஐடி ரிட்டர்ன்ஸ், இப்ப மியூல் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. யாரோ ஒரு ரிக்ஷாக்காரன் யார்கிட்டயோ போயிட்டு அவங்க ஐடி ப்ரூஃப் வாங்கி அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி அது மூலமா வந்து லாண்ட்ரிங்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து எங்க சைடுல டாக்குமெண்டேஷன் கிளியரா இருந்தா எங்க சைடுல பிரச்சனை கிடையாது. அதான் சொல்றேன், நாங்க ஓப்பனே பண்ண மாட்டோம்னு சொல்லல. எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் கொடுத்தா எனக்கு ஓப்பன் பண்றதுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு சேலரிட் எம்ப்ளாயி ப்ராப்பரா ரெகுலர் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, ஐடி ரிட்டர்ன்ஸ் கரெக்டா ஃபைல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எனக்கு கொடுக்கறது பிரச்சனையே கிடையாது. நான் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரோ, இல்ல ஒரு ரொம்ப இப்பதான் அவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் தொடங்குறாங்க, ஒரு 20,000 30,000க்கு அவங்களால சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு ஐடி ஃபைல் இல்ல பண்றது. அதான் இது 30,000க்கு வந்து எனக்கு வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் தேவையில்ல. ஆனா 5 லட்சத்துக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் தேவை. ஓகே, இப்ப 10 லட்சம் வச்சிருக்கவங்க கண்டிப்பா ஐடி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இவ்வளவு தூரம் ட்ரேட் பண்றேன், நான் இதெல்லாம் பண்றேன், நான் இவ்வளவு நாளா கிரிப்டோல இருக்கேன்னு சொன்னாங்கன்னா, அண்ட் அவங்க வந்து அந்த அசட்டை வச்சு என்ன பண்றாங்க, இந்த அசட்டை இந்த விஷயத்துக்காக எடுத்துட்டு போறாங்க, அதை வந்து அவங்களோட இது வரைக்கும் பண்ண ஆக்டிவிட்டியுமே வந்து அதை வந்து இது பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அவங்க P2P பண்ணிருக்க கூடாது, இதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது, அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் P2Pல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஓகேயா இருந்துச்சுன்னா நாங்க வந்து லிமிட்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு 50 கஸ்டமருக்கு நாங்க லிமிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஓகே, நாங்க மல்டிபிள் லெவல்ஸ் வச்சிருக்கோம். கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு முன்பின் தெரியாத நபருக்கு நம்ம உடனே வந்து 5 கோடி லிமிட் கொடுத்துட முடியாது. ஒரு லிமிட் கொடுத்து அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்து அது எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்னா அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல். கரெக்டா லிமிட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. நானே தான் சொல்றேன் வித்ரா பண்ணணுங்கிறது உங்களோட ரைட்ஸ், அதை தடுக்க கூடாது அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட் கொடுங்க, சோ தட் எங்க சைட்ல நாங்க வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான் நாங்க கேட்கிறோம். ஓகே சார், இப்போ ஜியோடெஸோட யூசர்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்து என்னெல்லாம் பெட்டரா இருக்க முடியும் அண்ட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது மேபி கமெண்ட் பண்ணாங்கன்னா இதை வச்சு நம்ம தனி செஷனா அண்ட் ஆல்சோ இதை பத்தி கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் நானும் எடுத்து வச்சு உங்ககிட்ட கேட்டு எங்களோட குவைரிஸ் வந்து டீல் பண்ணிக்கலாம். சரி ஷூர் சார். ஷூர் கண்டிப்பா.